பாஸ்கரன் சார், இப்போது இந்த ரெய்டு மொத்தத்தில் நான் கேட்குறேன், நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் அரசியல் இதுகளை இல்லாமல் பொதுவான விதிகளை பேச போகிறீங்க. இதை நாம் பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு தேவப்பிரியா, நாளை நான், இப்படி தானே வருது. இதனுடைய ஆரம்பம் அடியும் முடியும் தெரியாமல் சென்று கொண்டிருந்தார்கள் அல்லவா, இப்படியே செல்கிறது. என்னங்கிறத உங்களுடைய துறையில் இருக்கல, நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் துறை சார்ந்த ஆளுமையா அந்த காலத்தில் உங்களுக்குள்ள அனுபவங்களை சொல்லுங்கள். இது என்ன தான் நடக்கு? முதல்ல அமலாக்கத்துறை அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஆமாம், இடி. ஆனால் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஒரு புலனாய்வு அமைப்பு தான். இட்ஸ் ஒன்லி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. பெயரில் அமல் அப்படின்னு இருந்தாலும் கூட, இங்கிலீஷில் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்தாலும் கூட, தே டோன்ட் ஹவ் ஸோ மச் பவர் டு என்ஃபோர்ஸ் எனிதிங். ஓகே. அதனால் பல பேருக்கு என்னென்னா, அமலாக்கத்துறை என்றால் அதனால் அமல் செய்ய முடியுமானா அமலாக்க முடியாது. சரிங்களா? அதனால் எதுவும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு விசாரணை நடத்தி அல்லது மேற்கொண்ட தேவையான ஆய்வுகள் நடத்தி இது மாதிரியான ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல் தகவல் அறிக்கையை நீதியத்தின் முன்னால் சமர்ப்பிக்க முடியும். நீதியம் அப்படிங்கிறது ஜுடிஷியரி, எஃப்ஐஆர் போடலாம். ஆமாம் ஆமாம். அதனால் அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது நீதியத்தின் பொறுப்பு. இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜுடிஷியரி டு டேக் இட் ஃபார்வர்ட். ஜுடிஷியரி, சரிங்களா? ஜுடிஷியரி தான் போகணும். அதனால் ஸோ ஜுடிஷியரி மஸ்ட் டேக் எ ஆக்ஷன் டு கன்வே ரிலேட்டட். நாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நாம் எதிர்பார்க்குறது அப்படி தான். We have been expecting. ஆமாம், அதுக்கும் இன்றைக்கி பேசலாம் தான் இருக்கோம் நாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விசாரணை நடத்துகிறது அல்லது ஒரு ஆய்வு நடத்துகிறது, உண்மைதானா என்று சோதித்து பார்க்க நினைக்கிறது. அதன் பிறகு தான் நீதியத்துக்கு முன்னால் ஒரு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்ய முடியும். ஆனால் இதில் 2-3 விபரீதமான டெவலப்மெண்ட்ஸ் சொல்ல நான் பார்க்குறேன். ஏற்றுக்கொள்ள முடியாது. விபரீத போக்குகள் சொல்லலாம். ஆமாம், அது ஒரு ட்ரெண்டு தான். ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளவே வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு புலனாய்வு அமைப்பு அங்கே விசாரணை நடத்துவதற்குத்தான் வருகிறது. ஆனாலும் ஏதோ ஒரு காரணம் கட்டி நீங்கள் எங்களுக்கு இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடுக்க நினைக்கிறார்கள் இல்லையா? அங்கேயே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுவரை இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இதுகாரும் அப்படி ஒரு சம்பவம் இதுகாரும் இந்திய சரித்திரத்தை நடந்ததில்லை சுதந்திர இந்தியாவில். யார் வேணால் வரலாம், அவங்க புலனாய்வு அமைப்புகள் புலனாய்வு செய்து விட்டு போக போகிறார்கள். அதன் பிறகு நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்காடலாம். ஆனால் உள்ளே வருவதே தவறு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட அரசு துறையே அதற்கு எதிராக நிற்கிறது அப்படிங்கிறது நான் ரொம்ப விபரீதமான ஒரு போக்காக நான் பார்க்குறேன். அது எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான், எனக்கு அரசியலுக்குள்ள நான் போக ஒரு இந்த துறை விசாரிப்பதற்காக உள்ளே வருகிற பொழுது வரக்கூடாது என்று வேற ஒரு அரசனுடைய துறை தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னு சொன்னால் இது என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு எனக்கு தெரியல. சரிங்களா? என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒன்று. அப்புறம் இரண்டாவது, அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் அவர்கள் எதை முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னா, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சொல்லக்கூடிய மணி லாண்டரிங் எதிராக போகிறாங்க. மணி லாண்டரிங்கிறது வந்து ஒரு சர்வதேச குற்றம். அது PMLA. ஆமாம், PMLA. சரியா? ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதுக்கு தான் வந்து PMLA. அது வந்து இந்தியா சுயமாக தானாக வைத்து கொண்ட ஒரு சட்டம் இல்லை. அது ஏற்கனவே சர்வதேச அமைப்புகளே இது குறித்து எல்லாம் பேசி சட்டவிரோத பண பரிமாற்றம் என்பது ஒரு சர்வதேச தொடர்புடையது, அது மிகவும் மோசமான ஒரு செயல்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றம். இது வந்து ஆல்வேஸ் கனெக்டட் வித் இன்டர்நேஷனல் லாபி அப்படின்னு தான் வந்தது. அந்த தொடர்பு இந்தியா தானாக இந்த சட்டத்தை வரித்து கொள்ள வேண்டும், அங்கிருந்து தான் வந்தது. சரிங்களா? அப்போது இதற்கு பின்னால் என்னவெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற போது, மணி லாண்டரிங் என்றாலே அது வந்து ஏதோ ஒரு இடத்துல போதைப் பொருள் கடத்தல் அல்லது பயங்கரவாதத்துக்கு தொடர்புடையதாக இருக்க முடியுங்கிறனால தான் மணி லாண்டரிங்க்கு எதிராக ஒரு வலுவான சட்டம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி தான் அது வந்தது. சரிங்களா? அப்போது இப்போது இருக்கிறவங்களாம் அது தொடர்புடையலான்னு அந்த மாதிரி நான் போகலை. ஆனால் சட்டம் இதனால் வந்ததுன்னு சொல்ல வரேன். அதுதான் சட்டத்துடைய நோக்கம். சரிங்களா? சட்டவிரோத பண பரிமாற்றம் ஏன் இந்த அளவுக்கு மிக கொடூரமான குற்ற செயல் என்று பார்க்கப்படுகிறது என்றால், அநேகமாக சட்டவிரோதமாக வருகிற பணம் எல்லாமே பயங்கரவாதத்துக்கு துணை போகிறது, அது போதைப் பொருளுக்கு துணை போகிறதுங்கிறதுனால சர்வதேச அரங்கில் அதுக்கு மிக ஒரு கொடுமையான குற்றமாக பார்க்கிறார்கள். சரிங்களா? இப்போது முக்கியமானது நீங்கள் பாருங்கள், ஒரு வருமான வரி ஏய்ப்பு செய்கிறாரு வச்சுங்க, அது குற்றச்செயல் இல்லை, அது வந்து பொருளாதார குற்றம், எக்கனாமிக் அஃபென்ஸ். இட்ஸ் நாட் அ கிரைம், இட்ஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ். ஸோ அஃபென்ஸ் கிரைம்க்கு ரெண்டு டிஃபரெண்ட். ஒரு வந்து ஊழல் செய்கிறாரு வச்சுங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே வந்தாங்கன்னா முதல்ல அது அஃபென்ஸ் ப்ரூவ் ஆச்சுன்னா அது வந்து கிரைம், அது வரைக்கும் இல்லை. ஆனால் விசாரணை தொடக்க நிலையிலேயே அது கிரைம் தான் ஆரம்பிக்குது. மணி லாண்டரிங் இஸ் அ கிரைம். சரிங்களா? அப்போ அது குற்ற நடவடிக்கைக்கு யார் வேணால் எங்கே வேணால் உள்ளே போகலாம். ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லி எந்த ஒரு வழக்குக்குள்ளேயும் நான் போகாமல் உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கேயெல்லாம் காவல்துறை உள்ளே நுழைய முடியாது என்று தடுக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல கூட யாரேனும் ஒருவர் அடித்துக்கொள்கிறார், ஒரு காயம் அதை வச்சுங்க, ஃபிசிக்கலாக 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அது மாண்புமிகு மக்கள் மன்றமாக இருக்கட்டும், அது என்ன மன்றம்னு நான் சொல்ல தயாராக இல்லை. சரிங்களா? அங்கே 2 உறுப்பினர்கள் அடித்துக்கொள்கிறார்கள்.
காயம் வராமல் அடிச்சுக்கிறாங்க சரிங்களா, ஃபிசிக்கலாக அடிச்சுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கூட காவல்துறை உள்ள நுழைவதற்கு அனுமதி இருக்கிறது அவர்களுக்கு. இது இந்த 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 மன்றத்துக்குள்ளே நீங்கள் வருவதற்கு அனுமதி இல்லை சொல்லவே முடியாது. Wherever there is an act of crime, wherever there is supposed to be an act of crime, the police department has every right and authority to enter into the premises and do what is needed. சரிங்களா, அதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கிறது. யாருக்கு? குற்றம் என்று வருகிற போது குற்றத்தை தடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு குற்றச்செயலுக்கு எதிராக ஒரு புலனாய்வு உள்ளே வருகிற போது வராது என்று சொல்வது எந்த விதத்தை நியாயமாக இருக்கக்கூடும்ங்கிறது எனக்கு தெரியல. சாரி டு சே. அது எதுக்கு கீழே வர்றாங்க? நீங்கள் 1000 தான் நீங்கள் விதிமுறைகளை காட்டுங்க. சரி, இப்படி இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டு கேதர் அண்ட் புட் இட் அ பேரிகார்ட் அகேன்ஸ்ட் தர் கரெக்ட் இன்வெஸ்டிகேஷன், இதுக்கு லெஜிட்டிமேட் ஆக்டி ஹவு ஷுட் தே டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட்? அதுக்கு உள்ளூர் காவல்துறை தான் அதுக்கு பொறுப்பாகணும். காவல்துறை யார்கிட்ட இருக்குது? இட்ஸ் பிலாங்ஸ் டு அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எப்போயுமே நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் எப்போதுமே காவல்துறையின் பக்கம் இருக்கிறவன் தான். அது வந்து அதே மாதிரி ஊழல் தடுப்பு துறை இருக்கு இல்லையா, அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இங்கே தமிழ்நாட்டில், அது மாநில அரசின் கட்டுப்பாடு கீழே இருக்கிறது. நான் அதன் பக்கம் தான் நிற்பேன், லஞ்ச ஒழிப்புத்துறையின் பக்கம் தான் இருப்பேன். ஏன்னா அது வந்து அவங்க புலனாய்வு அமைப்பு, நான் எப்போது புலனாய்வு அமைப்பின் பக்கம் தான் இருக்கணும். தெளிவாக இருக்கேன், நான் புலனாய்வு அமைப்பின் பக்கம் தான் இருக்கிறேன். அவர் சரியாக செய்கிறார்கள் தவறாக செய்கிறாருங்கிறத நீதியம் பார்த்து கொள்ளட்டும். அரசியல் காரணங்களாக சின்ஸ் மேன் புட் ஆன் த வேர்ல்டு ஆல் இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ் பீன் டெலிபரேட்லி கரப்டட். ஆமாம், அதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஷுட் நாட் டேக் ஃபார் எனி ரெஸ்பான்ஸ். ஆமாம், இது நாட் ஓன்லி டுடே சம்திங் இஸ் ஹேப்பன், டுமாரோ தட் வாஸ் நடந்திருக்கலாம், நடக்கும். நான் என்ன சொல்றேன், அதில் தவறு நடக்கிறது, பிழைகள் இருக்கின்றன, அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து விதிமீறல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் முறையாக கொண்டு போங்கன்னா உள்ளே வராதிங்க சொல்லி தடுத்து இருக்கு இல்லையா. மேனிபுலேஷன் எப்பவும் இருக்கும், உலகம் இருந்திருக்கிறது, மனிதன் கால் வைத்த காலத்திலே உண்டாகிவிட்டது. ஆனால் அதற்காக ஒரு அரசு துறையை முன்னால் நின்று கொண்டு அவர் மீது வழக்கு போடுவது என்பதும் காவல்துறை அதற்காக ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்வதும் படிக்கிறதெல்லாம் இதுவரையில் நம்ம கண்டுகிறாத ஒன்று. சரி, இதே லெவலில் நீங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இன்டர்ன் என்ன பண்ணியிருக்கணும்னா, உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, வாங்க நாங்களும் கூட வரோம், ஆய்வு செய்யலாம், வாங்க. அதுதான் ஒரு துறையினுடைய கடமை. ஆமாம், நாங்கள் கூட வரோம், வாங்க அப்படி இருக்கணும். ஆனால் இதை ஒரு அரசினுடைய துறையை அதிகாரப்பூர்வமாக எதிர்த்து நின்று அது மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்கிற அளவுக்கு குற்றம் பதிவு செய்கிறது அப்படி சொன்னால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம் செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரு பெண் அந்த ஈடின்னு வந்து அவங்க பையை பிடிச்சி அப்பனாங்க. அது இன்னும் மறக்க முடியாது. அவர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அரசியல் மோட்டிவ் இருக்கலாம், அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ பொதுவாக நீங்கள் குற்றம் இழைக்கிறவங்க 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, குற்றம் இழைத்து விட்டு நம் மீது நடவடிக்கை வந்து விடுமோ என்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிறவர்கள் ஒன்று. இரண்டாவது ஒரு வகை இருக்கிறது, குற்றம் இழைத்து விட்டு யார் வேண்டுமானாலும் வரட்டும் நான் பார்த்துக்கொள்கிறேன், எதற்கும் எனக்கு அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய வகை இன்னொன்று. அது 2 விதம் இருக்குது, மனிதர்களே அப்படி தான் இருக்கும். ஆமாம், தப்பு தான் பண்ணேன், ஆனால் யாராவது மறுத்து அறிவிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க யாராவது இல்லைங்களா, தப்பே நடக்கல அப்படி அறிவிக்க விடலை, எங்கள் அதிகாரத்துக்குள்ளே புகுந்து விட்டீர்கள், எது அத்துமீறி வந்து விட்டீர்கள், இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, இதெல்லாம் தான் பேசுகிறோமே தவிர்த்து சொல்ல முடியும். ஆனால் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, எல்லாம் சரியாக தான் இருக்குது, இவர் மேலே வந்து பொய்யான புகார் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் யாருக்குமே அவர் பக்கத்துலேயே வரல. ஜுடிஷியரி, லெஜிஸ்லேஷன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்டர் கனெக்டட் வித் த கான்ஸ்டிடியூஷன் பாடி தானே. அப்படி தான் இருக்குது, அதான் நான் சொல்லுவேன். அது எப்படி ஜனநாயகத்துக்கு? இப்போ அமலாக்கத்துறையிலிருந்து சில பேர் அங்கே உள்ள வராங்க வச்சுங்களேன், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? எந்த வழக்காக சொல்றேன். இப்போ நான் ஒரு புலனாய்வு அமைப்பிலிருந்து நான் ஒரு ஆய்வாளராக உள்ள போகிறேன் வச்சுங்களேன், ஒரு அலுவலராக உள்ள போகிறேன் அப்படின்னா எனக்கு மேலே துறையிலிருந்து எனக்கு இடப்பட்டிருக்க கட்டளையே நான் நிறைவேற்றுகிறேன், அந்த உத்தரவு நிறைவேற்றுகிறேன், அவ்வளோதான். அரசு பணியில் நான் பண்ணுறேன். அரசு பணி விட்டு வெளியே வந்தோடனே எனக்கு அவருக்கும் ஒன்றுமே கிடையாது, யாருக்கும் ஒன்றுமே இல்லை. அப்போது அது ஏன் நம்ம புரிந்து கொள்ள மறுக்கிறோம்? அவர் ஒரு அரசு பணிக்காக வருகிறார், ஒரு புலனாய்வு அமைப்புக்காக வருகிறார், ஏதோ குற்றம் நடந்திருக்கிறது என்று ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கிறது, அதற்கான தகவல்கள் சேகரிக்க வருகிறார்னு சொன்னால் வாங்க நாங்களும் உங்கள் கூட ஒத்துழைப்பு தரோம் பண்ணலாம் அப்படி சொல்கிறது தான் நாகரிகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லை, இது எங்களுடைய உரிமை, இது உங்களுடைய உரிமை, இது எங்களுடைய அதிகாரம், இந்த அதிகார வரம்புக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது, விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன் சொல்கிறேன்னா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது மாதிரியான போக்கு நான் எங்கேயுமே பார்க்கல. இது ஒரு விபரீதமான ஒரு போக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். இந்த சமயத்தில் இங்கே பெருந்தலைவர் காமராஜர் இருக்காரு வச்சுப்போம். அஃப்கோர்ஸ் அவர் ஆட்சியில் யார் மேலேயும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் யாராலுமே சொல்ல முடியாது, சரிங்களா? அப்போது ஒருவேளை இது மாதிரி வந்துன்னா பெருந்தலைவர் காமராஜர் இதுவாக சொல்லியிருப்பார், நீ முதல்ல அவங்க கேட்குற தகவலாக கொடுத்துட்டு அப்புறம் உள்ள வந்தால் சொல்லிப்பார். அதுதான் அவர் அவங்க வேலையை அவங்க பண்ணுறாங்க, வரட்டும், செய்யட்டும், அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்கள் கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்ட்டு எதுக்கு வந்தேன்னா கேட்பாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அதான் கேட்டிருப்பார், ஏன்ட்டு எதுக்கு வரீங்க நீங்கள்?
அமைப்பு வருது, கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவங்க சரின்னு சொன்னால் சரி, இல்லைன்னா வழக்கு போடணும், நீங்கள் நீதிமன்றமே பார்த்துக்குங்க. அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு தான் பெருந்தொழில் காவலர் சொல்லியிருப்பார் இல்லையா? ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும், உலகத்தை யாரை கேட்டால் அதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு அரசு துறையே எதிராக நின்று மறிக்கிறது, உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அறிக்கை தாக்கல் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் மன்னிக்கிறேன், என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் இப்போதும் சொல்கிறேன், அவர் தவறு செய்திருக்கிறாரா இல்லையாங்கலாம் எனக்கு தெரியாது, என்ன முகாந்திரம் இருக்கிறது எனக்கு தெரியாது, அந்த வழக்கின் பின்னணி எனக்கு தெரியாது, எந்த குறிப்பிட்ட வழக்கு பற்றி நான் பேசுவதும் இல்லை பொதுவெளியில். ஆனால் இப்போதும் சொல்கிறேன், இது மாதிரியான ஒரு புலனாய்வு அமைப்பு உள்ளே வருகிற போது அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டியது எல்லா அரசு துறைகளுக்கும் ஒரு கடமைங்கிறேன் நான். ஏன்னா நம்ம பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், சட்டவிரோத நடவடிக்கை இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியமானதாக இருக்கணும். அதே மாதிரி மாண்புமிகு நீதிமன்றத்தின் கூட எனக்கு ஒரு சிறிய வருத்தம் உண்டு. சரிங்களா? நீங்களும் நானும் மாதிரி அவர்கள் இல்லை அப்படிங்கிற நீதிமன்றமே புரிஞ்சுக்கல. நீதிமன்றம் புரிஞ்சுக்கல. இப்போ உங்கள் மேலேயோ என் மேலேயோ எதையோ ஒரு வழக்கு வருது, நம்மளாம் சாமானியர்கள், நம்ம யாருமே இல்லை. ஆனால் யார் மீது வழக்கு தொடரப்படுகிறதோ, யார் மீது புலன் விசாரணை நடத்தப்படுகிறதோ, அவர்கள் அங்கே நீதிமன்றத்துக்கு போகிறதோ அவர்களையும் நமக்கு சமமாக வைத்து பார்க்க எப்படி நீதியாக இருக்கும்? எவ்வளோ சர்வ வல்லமை படைத்தவர்கள் அவங்க. மணி அண்ட் மசில்ஸ் எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட. பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, அடியால் பலம் இருக்கிறது, பின்னால் ஏராளமான வெளியில் தெரியாத இத்தனை இருக்கிற போது அவர்களே ஒரு சாமானியனுக்கு இருக்கிற அத்தனை உரிமை அவங்களுக்கும் உண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு சலுகை காட்டுவதுங்கிறது இல்லை. மன்னிக்கணும், சலுகைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, என்ன ஒரு வழி இல்லை. மாண்பு நீதிமன்றத்தெல்லாம் பார்க்கணும்ல. நீங்கள் நிரூபிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு என்ன தப்பு? நிரூபிச்சுட்டு வாங்க, அவங்க புலன் விசாரணை நடத்துகிறாங்க, தகவல் கொடுத்துருக்காங்க, வழக்கு நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வாங்கல சொல்லணும். ஆனால் உள்ளே போன உடனே முதல்ல உள்ள கால் எடுத்து வச்ச உடனே அவங்களுக்கு அவங்க கேட்குறதா கொடுத்துட்றாங்க. மாண்பு நீதிமன்றம் இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டும்னு பார்க்குறோம். சொல்லுவோம் என்னென்ன, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்பு உச்சநீதிமன்ற நீதிபதியில் கூட பல முறை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களை பொறுத்தவரையில் இந்த சட்டவிரோத பண பரிமாற்றமாக இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை மிகவும் கடுமையான பார்வை தான் எடுப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் வெளியே வருகிற உத்தரவும் தீர்ப்புகளும் அதற்கு ஏற்றபடியாக இல்லை, அதற்கு மாறாக இருக்கிறது. அது எப்படி இருக்க முடியும்? ஒரு சாமானியனும் சர்வ வல்லமை படுத்தவனும் எப்படி சமமாக நடத்த முடியும்? அப்படி இருக்கவே முடியாது இல்லை. ஸோ அன்ஈக்குவல்ஸ் கேன் நாட் பி ஈக்குவல் இல்லை, யூ கேன் நாட் ட்ரீட் தம் ஈக்குவலி இல்லை. சமமற்றவர்களை நீங்கள் சமமாக நடத்தவே முடியாது இல்லை. அப்போது அவர்களுக்கு சமமற்றவர்களைங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய ஏன் மாண்பு நீதிமன்றங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ கூட அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நிச்சயமாக அடுத்த கேள்வி என்ன வரும்னு தெரியும், அடுத்த கேள்வி என்ன வரும்னு தெரியும். இத்தனை சோதனைகள் நடைபெற்றிருக்கணும், அதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்பீங்க. அது நம்ம பேசுவோம். ஆமாம், அதுக்காக இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிஷமாக ஒரு துறை சார்ந்த ஆளுமே நான் ஏன் பேச அலோவ் பண்ணேன்னா, நல்லா கவனிங்க, அடிப்படைத்துவமான இந்திய மரபுகள் என்ன, இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூட் பாசி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட், இன்கம் டேக்ஸ், ஹவு இஸ் இட் டிஃபர் ஃப்ரம் ஈச் ஒன்? நேரடியாக இடி போக முடியாது. இடி இன்னொரு கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் போக முடியும். இடி டைரக்டாக யார் மேலே எடுக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு டேக் an action anyone? முகாந்திரம் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி கீழே இருக்கும்ல. லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படி வந்து தானே வர முடியும். நம்ம நிறைய பேசுவோம். இப்போ இதில் நான் திமுக எல்லாவற்றையும் நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சி அப்படி தான் கொண்டு போக முடியும். இல்லை, நான் அதுக்குள்ள வரல. நீங்கள் அந்த வரல சார். இப்போ சார் சொன்னது, இப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றும் ஞாபகம் வச்சுப்போம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு சொல்கிற அமலாக்கத்துறையினுடைய அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னாக்க எல்லாருமே பார்க்கலாம், அநேகமாக ஒரு மாதத்துக்கு 10 சொத்துகள் வரை முடக்கப்படுகின்றன ஆன் அன் ஆவரேஜ். சராசரியாக ஒரு மாதத்துக்கு 10 சொத்துகள் வரை முடக்கப்படுகின்றன. நீங்கள் போய் பொது வழியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரிங்களா? அது யாரும் அமலாக்கத்துறை சொல்லவில்லை அப்படிங்கலாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறை எந்த ஒரு சொத்து கையகப்படுத்தப்படும் போதும், எந்த ஒரு சொத்து பறிமுதல் செய்யப்படும் போதும் உடனடியாக அதை பொது வெளியிலே அமலாக்கத்துறை அறிவிக்கிறது. இப்போ நீங்கள் போய் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு அடிங்க, ஓப்பன் ஆகும் வெப்சைட், அதில் போய்ட்டு நீங்கள் என்னெல்லாம் இந்த நடந்திருக்கு இந்த ஒரு மாதத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்கும், கடந்த பல ஆண்டுகளாக என்னெல்லாம் நடந்ததுங்க இருக்கும். அதனால் இதில் வந்து அந்த கையகப்படுத்துவதுங்க இருக்கு இல்லையா, பறிமுதல் செய்வது இருக்கு இல்லையா, அந்த சொத்து பறிமுதல் என்பது வெளிப்படையாக அதிலே இருக்குது, பொது வெளியிலே இருக்கிறது. சரிங்களா? நாம் போய் அதை பார்க்கணும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இது மாதிரியான வழக்குகள் எல்லாம் புலனாய்வு அமைப்புகளை பொறுத்தவரையிலே அவங்களோட வரம்பு ஓரளவுக்கு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் புலனாய்வு அமைப்புகளுக்கு அது வேலையே இல்லை. போன முறை கூட நம்ம சொன்னோம் இதே தான். புலனாய்வு அமைப்புகள் வேலை என்னென்னா, விசாரணை செய்துவிட்டு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டால் அவங்களோட பணி முடிந்து விடுகிறது. புலனாய்வு அமைப்புடைய வழக்கறிஞர்கள் அங்கே போய் வழக்கை அவ்வளோ எதிர்கொள்வார், அவ்வளோதான். அது பிறகு எல்லாமே நீதியத்தின் முன்னால் தான் இருக்கிறது. இட் இஸ் பிஃபோர் தி ஜுடிஷியல். முதல்ல அதே கருத்து தான் சொன்னீங்க. ஆமாம், அதனால் அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே பண்ணவே முடியாது. தீர்ப்பாயத்திற்கு முன்னால் இருக்கிறது. ஆமாம், நீதிபதி நீதியம் தான். ஆமாம், ட்ரிபியூனல் கூட கிடையாது. ட்ரிபியூனல் இது வந்து நேரடியாக நீதியத்தின் முன்னால் தான் இருக்குது, ஜுடிஷியல் முன்னால் தான் இருக்குது. அப்போது ஜுடிஷியலில் போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு தடை இருக்கிறது, ஒரு
தடுப்பு இருக்கிறது மிக நிச்சயமாக இந்தியாவில். என்ன அப்படின்னா, அவர்கள் 2 தத்துவங்கள் அடிப்படையாகத்தான் இந்திய நீதியம் இயங்குகிறது. என்ன அப்படின்னா, சிறிய அளவிலே ஒரு குற்றம் வந்து முழுமையாக நிரூபிக்கப்படாமல் ஒரு சிறிய அளவிலே ஒரு சந்தேக மையம் இருந்தாலும் கூட ஐயத்தின் பலனை அவர்கள் தருகிறார்கள், சந்தேகத்தின் பலனை குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது தருகிறார்கள். சரிங்களா? அதுதான் இந்திய நீதியத்துடைய கொள்கையாகவே இருக்கிறது. அதனால் பல பேர் அதிலிருந்து வெளியே வர முடிகிறது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, குறிப்பிட்ட ஒரு 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 குற்ற வழக்கில் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சைடு அமலாக்கத்துறைங்கிறது அரசு தரப்பு. அப்போது அரசு தரப்புக்கு இன்னும் அதிக பொறுப்பு இருக்க வேண்டும் என்று நீதியம் எதிர்பார்க்கிறாங்க. சரிங்களா? தனிப்பட்ட முறையில் எனக்கும் இன்னொருக்கும் நடக்கக்கூடிய வழக்கு அப்படின்னா பரவாயில்ல, சிவில் வழக்காக இருந்தால் பரவாயில்ல. குற்ற வழக்கில் ஒரு சர்வ வல்லமை படுத்த ஒரு அரசு இந்த பக்கம் இருக்கிற அரசு துறை இருக்கிறது அப்படி சொன்னால் நீங்கள் ஏன் இதெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற நீதியம் கேட்கிற போது பதில் சொல்லி அவங்களுடைய கட்டாயத்தில் அது இருக்கிறது. அதனால தான் இவ்வளவு தேவைப்படுகிறது. இன்றைக்கி நடந்த இந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் ஏன் தேவைப்படுகிறதுனா, நாளைக்கு நீதிமன்றம் கேட்கிற போது பதில் சொல்வதற்கு எனக்கு சாட்சியம் வேண்டும், அதுக்கு தகுந்த நிரூபணம் வேண்டும், எனக்கு அது கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் பண்ணால் தான் முடியும். அங்கே எனக்கு எங்கே ஒரே ஒரு புதிர் வருகிறது அப்படின்னு சொன்னால், பல சமயங்களை நான் பார்க்குறேன், சாரி டு சே பிகாஸ் ஐ ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் இந்தியன் ஜுடிஷியரி. ஆனால் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா புலனாய்வுகளுக்கு தான் கேள்வி கேட்குறாங்க. நீதியம், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிட்ட தான் கேள்வி கேட்பாங்க, திரும்ப கேட்குறாங்க. நீ ஏன் அது பண்ணல, நீ எப்படி போன, நீ ஏன் வரம்பு மீறினா, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இதெல்லாம் கேட்குறாங்களே தவிர்த்து குற்றம் நடந்திருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறதே அவர்கள் பக்கம் நமக்கு ஆதரவாக இது போய்விடுமோங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏன் வந்து நீதிமன்றம் எடுக்கவே மாட்டேங்கிறதுன்னு தெரியவில்லை. கடந்த சில ஆண்டுகள் தொடர்ந்து பார்த்துட்டே வர, சாரி டு சே நடந்துகிட்டு இருக்கு. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா குற்றம் சாட்டப்படுகிறது, அதுமாரி குற்றம் இருக்குதுன்னு வந்து புலனாய்வு அமைப்பு நம்புகிறது அப்படின்னா நடத்திட்டு போங்களேன், வழக்கு நடத்திட்டு போங்களேன், அதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் மீண்டும் 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 புலனாய்வு அமைப்புகளை குறிவைத்து அவர் மீது கேட்கப்படுகிற கேள்வி இருக்கு இல்லையா, அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. புலனாய்வோட வேலையே அதுதாங்க, அதுதானே பணியாகணும். நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி நடக்கும்? சரிங்களா? அப்போது அந்த இடத்துல தான் நான் இப்போ கூட நினைக்கிறேன், மாண்புமிகு நீதிமன்றம் இன்னமும் இதே வேறு ஒரு கோணத்தில் அணுக வேண்டும் நான் பார்க்குறேன். புலனாய்வு அமைப்புகளின் பார்வையிலேருந்து நீங்கள் அதை பாருங்கள், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், எனக்கு அந்த கட்சியெல்லாம் கிடையாது. அவருடைய சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமை படைத்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு பதிவாகிறங்கிற போது அவர் வழக்கறிஞரை வைத்து வாதாடி வெளியே வரட்டுமே. அதற்கு ஒரு வாய்ப்பு கூட தராமல் தொடக்க புள்ளியிலேயே தொடர்ந்து புலனாய்வு அமைப்புகளை குறிவைத்து கேள்வி கேட்பதுங்கிறது மன்னிக்கும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா புலனாய்வு அமைப்போட அழுத்தம் மிக அதிகம். அழுத்தம் சொல்கிறேன், அரசு தரப்புலேருந்து இல்லை, பணி அழுத்தம் சொல்கிறேன், பணி அழுத்தம். ஏன்னா நான் போய் நீதித்துவம் முன்னால் கை கட்டி நான் பதில் சொல்லணும், ஏன்னா சைட்டில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், மெசேஜ் கலெக்ட் பண்ணணும், அப்புறம் வந்து கோர்ட்டை எதிர்கொள்ளணும், எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போனப்போ நீதிமன்றத்து முன்னால் கை கட்டி நின்று பதில் சொல்லணும். யார் குற்றம் செய்தவராக, குற்றம் சுமத்தப்பட்டவர் அவர் இல்லை, அவர் மீது விசாரணை நடத்திய நான் போய் ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். அந்த டைமில் மாண்புமிகு நீதிமன்றம் இவரை குறுக்கீடு செய்வது ஏன் அப்படின்னு குறுக்கீடுங்கிறத விட இன்னும் கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் அணுகலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. மாண்புமிகு நீதிமன்றம் கேட்கலாம், அவர்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். மாண்புமிகு நீதிமன்றம் கேட்ட கேள்வியிலையோ அவர்கள் குறிப்பிட்ட அந்த புகார்களிலேயோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இது எப்படி அணுகுவதும் பார்க்குற அந்த அணுகுமுறையிலே சற்று மாற்றம் வேண்டும் நினைக்கிறேன். அவர்கள் புலனாய்வு அமைப்புகள் பக்கம் நிற்பது தான் நல்லதுங்கிறேன் நான். அது அப்போ தானே முடியும், இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி தான். அப்புறம் அந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்குள்ள இன்னொரு கேள்வி வருது, இதுக்கு பிஹைண்டா ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா இருக்கலாமோ? இல்லை எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. நீ பதில் இல்லை, தெரியல. மாண்புமிகு நீதித்துறை ஓகே பவர் செக்டார் வந்து இதை ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவா இந்த இன்ஸ்டிடியூஷனை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கேள்வி கேட்கலாம். அப்படி மாண்புமிகு நீதிமன்றம் அணுகுவதே தவறு பண்ணலாம், மன்னிக்கணும், அந்த மாதிரி அணுகவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் இருக்கிற போது அந்த வழக்கின் முன்னால் தரப்படுகிற வாதங்கள் என்ன, வைக்கப்படுகிற வாதங்கள் என்ன குற்றச்சாட்டு, அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு பார்க்கணுமே தவிர்த்து அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கலாமோன்னு பார்க்கறது வந்து நீதிமன்றத்தோட வேலை இல்லை, வேலை கிடையாது, வேலை இல்லை. என்னை பொறுத்தவரை அப்படிதான் நினைப்பேன். சுருக்கமாக திரு பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. அது ஒன்றுமே இல்லை, இப்போதும் சொல்கிறேன், தனிநபர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை, அவர்கள் இப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் புலனாய்வு அமைப்புகள் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டு உள்ளே செல்கிற போது புலனாய்வு அமைப்புகளின் பக்கம் நிற்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள குடிமகனின் கடமை. அவ்வளோதான். அது சரியாக தவறாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுதா இல்லை என்பதை மாண்புமிகு நீதிமன்றம் தீர்மானிக்க பார்க்கலாம். அவ்வளோதான்.